வார்த்தையே வெல்லும். இந்த கடந்த 2 எபிசோட்ல சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். விதவைகளுக்கு, கைம்பெண்களுக்கு இந்தியாவில் நடந்த கொடுமைகள், உலகளாவிய காரியங்கள், அது எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டதுங்கிற வரைக்கும் பார்த்தோம். அப்படி தடுத்து நிறுத்ததோடு நிறுத்திட்டோம்னா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும், அதான ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்துட்டோம் வெளியே, அடுத்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்படி இல்லைன்னா அது அடுத்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தானே உருவாக்கும். ஒரு திருடர் திருந்திட்டாரு அப்படின்னா திருப்பி அவர் அப்படியே விடக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தா தான் அவர் அடுத்து திருட்டுக்கு போகாமல் இருப்பார்ல. அந்த மாதிரி இந்த விதவைகளுக்கு என்ன செய்யப்பட்டது கைம்பெண்களுக்கு அப்படிங்கிறத பத்தி சட்ட ரீதியாகவும் பிப்ளிக்கலாகவும் நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் லார்ட்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த போன எபிசோட்ல, அதுக்கு முந்தினதுக்கோட போன எபிசோட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். போன இதில் நம்ம இந்த கைம்பெண்களுக்கு ஏற்பட்டதான கொடுமைகள் எப்படி மிஷனரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது, எப்படி சட்டம் கொண்டு வரப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இப்போ இவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன காரியங்கள் செய்யறாங்க, அதுக்கு அடுத்து சட்ட ரீதியா என்ன கொண்டு வரப்பட்டது? மறுவாழ்வு, ரீமேரேஜ். ஓகே. சோ இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் 1856ல கொண்டு வராங்க. அப்பல இருந்து தான் அது ரீமேரேஜ்க்கு ஒரு ஆக்ட் கொண்டு வர வேண்டியதா இருக்கு, பிகாஸ் ஆஃப் சதி அண்ட் மெனி இல்லீகல் பிராக்டிசஸ் இன் இந்தியா. சோ அதுல இருந்து ரீமேரேஜ் பண்றது ஒரு லாஃபுல்லா இருக்கு. இது எந்த இயர் வந்தது? 1856ல வருது, ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட். அப்ப இந்த ஆக்ட் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தது. ஆமா, ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்டது, பிரிட்டிஷ் ரூல்ஸ்ல கொண்டு. ஓகே, ரைட். அந்த காலகட்டத்துல ஏன் கொண்டு வராங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் டன் இன் இந்தியா. அது இந்த ஆக்டிவிட்டிஸ்னா சதி அண்ட் தென் விதவை இருப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறது, நம்ம போன எபிசோட்ல பேசுற மாதிரி. அதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர மாதிரி, விமன் ஆர் ஃப்ரீ டு மேரி அகெயின் அப்படின்ற ஒரு லாவை கொண்டு வராங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரி பூட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் ஒரு சட்டப்படி கொண்டு வராங்க. ஆமா, இல்லையா? அதுக்கு மறுமணம் பண்றதுக்கே சட்டம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா தட்ஸ் இல்லீகல் பிராக்டிசஸ்னால. இது இல்லீகல் பிராக்டிசஸ், சத்தியே. அதனால சத்தியில இல்லீகல் பிராக்டிசஸ். அது ஓகே. திருமணம் பண்றதை இந்த சமுதாயம் ஒத்துக்குச்சா? ரெண்டாவது திருமணம் பண்றது கட்டாயம் கிடையாது. நம்ம லா கொண்டு வரலாம், as I said, மைண்ட் செட் மாத்த முடியாது. ஓகே. ஸ்டில் சொசைட்டில ரீமேரேஜ் அது விமன் மேல் பண்ணிக்கலாம். விமன் பண்றது ஒரு இன்னுமே இப்போ நான் பாக்குறேன், எதுக்கு உனக்கு ரீமேரேஜ், குழந்தைகளை பாத்துக்கோ அப்படின்ற எண்ணங்கள் இன்னும் இருக்கு, சொல்லப்படுது. நான் பாக்குறேன் அந்த சொசைட்டி, அந்த ப்ரெஷர் பண்ணப்படுறாங்க. அவங்களே வாலண்டியரா எனக்கு கல்யாணமே வேண்டாம், இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு புஷ் பண்ணப்படுறாங்க. இவங்க ப்ரெஷர் கொடுத்துருவாங்க அவங்க. ஆமா, குடும்பமே ப்ரெஷர் கொடுத்துரும். ஓகே. அதுவும் அத நாசுக்கா ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்போ வரவன் எப்படி உன்னை பார்த்துப்பான்னு தெரியாது, இப்போ உன் பிள்ளையை எப்படி அவன் வளர்ப்பான்னு தெரியாது, எப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டாவே வேணாங்கிற இடத்துக்கு இல்லையா கொண்டு வருவாங்க. அப்ப அவங்களுடைய உணர்வுகளுக்கோ காரியங்களுக்கோ இங்க எந்த விதமான மதிப்பும் கொடுக்கப்படுகிறது இல்ல. அதை பத்தி அவங்க யோசிக்கிறதும் இல்ல. ஓகே. ஆனா சட்டம் இயற்றியாச்சு, சட்டம் கொடுக்கறது, சட்டம் கொடுக்குது. இப்ப ஃப்ரீ டு மேரி தான். இப்ப எல்லாரும் அது ரெண்டாவது திருமணம் பண்றதுக்கு எந்த தடையுமே கிடையாது. உலகளாவிய இது இந்தியாவில் போட்ட சட்டம்னு சொல்றீங்க. உலகளாவிய இதை பத்தி ஏதாவது இருக்கா? ஏன்ஷியன் டேஸ்லயுமே சில நாகரிகங்கள் ரோமன், நான் சொன்ன மாதிரி பாப்புலேஷனுக்கு கொடுக்குறாங்க, நீ ரீமேரேஜ் பண்ணிக்கலான்னு. பட் மெனி ஆஃப் த ஏன்ஷியன்ட் லாஸ்ல இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஓகே. போன தடவை சொன்ன மாதிரி, அதே மாதிரி யூ ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் சம்ஒன். அந்த டிபெண்டன்டான பர்சனாலிட்டி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா ஓகே. நீங்க யார் கூட டிபெண்டன்டா இருக்கீங்களோ, நீங்க மேரேஜ் பண்ணாலும் யூ ஆர் டிபெண்டன்ட். ரீமேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி விடோ ஆயிட்டீங்கனாலும் யூ ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் சம்ஒன் அப்படின்றதுதான் நிறைய ஏன்ஷியன்ஸ் லாஸ் பிட்டடாவே சொல்லிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், இரண்டாம் திருமணம் என்பது ஒரு தப்பான காரியமாகவே பார்க்கப்பட்டுச்சு அன்னைக்கெல்லாம். அவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்கள்ல அது கணவரை இழந்த பிறகுன்றது வேற. நான் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, சிலர் ஒரு கணவரோட இருக்க முடியாம, மனைவியோட இருக்க முடியாம வேறுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போற கிரேஸ் இருக்கு. அந்த கேஸை பத்தி நான் பேசவே இல்லை இதுல. நான் அதுக்கு எதிர்ப்பான ஆளு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். கணவன் இழந்த பிறகு அல்லது மனைவி இழந்த பிறகு, எப்படி ஒரு மனைவி இறந்துட்டா கணவனுக்கு திருமணம் பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. 50 வயசு ஆனாலும் பண்ணிக்கிறாங்க. இப்போ 60 வயசு. இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன், சைனால ஒரு 70 வயசுக்காரர் என்னமோ திருமணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு அவருக்கு. அவர் சொல்லியிருக்காரு. அதை கொண்டாட்டமா மீடியாக்கள்லாம் எடுத்து போடுது, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் இந்த காலத்துல பெண்கள் 2வது திருமணம் பண்ணா அதை பண்ணும்போதே இது அவருக்கு 2வது திருமணம் அப்படின்னு தான் போடுறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சட்டப்படி ஏற்றி கொடுக்குறாங்க. இந்த காரியங்கள்லாம் இருக்கு. இந்த 1850s வந்ததான இந்த சட்டத்துக்கும் ரோமன் லாங்கிறது ஒரு கிமு 60கள் 70களில் வந்ததான ஒரு லான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக பார்த்தது,
என் கண்ணுக்கு முன்னாடி நான் நிதர்சனமா பார்த்தது இந்த நம்ம மக்களை பார்த்தேன். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை வந்து இந்த விதவை மறுமணத்துக்கான எந்த விதமான முன்னேற்பாடும் கிடையாது, செய்யவும் கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படியே வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தவங்களா இருக்காங்க. வேலைக்கு கூட போவாங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கணவனை இழந்தவளுக்கு இட்லி கடையும் டெய்லர் மிஷின் தான் தலையெழுத்தும்பாங்க. அந்த காலத்துல இந்த ஒரு சொற்றொடர் இருக்கும், கணவனை இழந்தவளுக்கு இட்லி கடையும் டெய்லர் மிஷின் தான். என்னன்னு கேட்டா, ஒன்று அவங்க இட்லி கடை போட்டு பிழைக்கணும், இல்லைன்னா ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு தைக்கணும். இப்படித்தான் ஒரு வேற எந்த ஒர்க்கும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்து அவங்க எதாவது செஞ்சுக்கணும், பொழைச்சிக்கணும், சாப்பிட்டுக்கணும். இப்படிதான் இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்படியே தங்கள் பிள்ளைகளை வளர்த்து செத்து போனவங்களாம் கூட இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 2வது திருமணம் செய்வதுங்கிறது கணவனை இழந்தவர்கள் 2வது திருமணம் செய்வது என்பது வரவேற்கப்படுகிறது. அது ஒரு பெருசாக பேசப்படலை, எல்லாம் செய்யப்படுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேதாகமம் வந்து எழுதப்பட்டு, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு 2000 வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடு ஏறக்குறைய அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் இருக்கு. இந்த விதவை திருமணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த காலத்துல இருந்து வேதம் ஆதரிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தாமார் காலத்துல இருந்து ஆதரிக்குது வேதம், இல்லையா? யூதாவுடைய மருமகள் தாமார் காலத்துல இருந்து விதவை திருமணத்தை வந்து அங்கீகரிக்குது. அவர்கள் வந்து அந்த சொசைட்டில பண்ணி வைக்கிறத அவங்க சகஜமா வச்சிருந்தாங்க. இஸ்ரேல்ல அவங்க வந்து ஒரு சகஜமா வச்சு, ஒரு கணவனை இழந்துட்டா அவளுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத வச்சிருக்காங்க. எனக்கு அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடக்கிறது எங்கன்னா யூதா வீட்டுல நடக்குது. தன் மருமகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஒரு தகப்பன் வந்து தன் மகள் கைம்பெண் ஆயிட்டா, விதவை ஆயிட்டா, ஸோ அவளுக்கு ஒரு பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறது கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம் தான், ஏன்னா தன்னுடைய மக. ஆனா மருமகளுக்கு பண்ணணும், அவ அப்படி இருக்கக்கூடாது, இன்னொரு கல்யாணம். எவ்வளவு பெரியதான ஒரு அட்வான்ஸ்ட் கல்ச்சர்ல அவங்க வந்திருக்காங்க பாருங்களேன், இல்லையா? அப்படிப்பட்டதான சட்டத்தை சொல்லக்கூடியதான் இந்த புஸ்தகமா நான் பார்க்கிறேன். பைபிள் முழுக்க நிறைய பேரை நீங்க பார்க்க முடியும், இந்த மாதிரி விதவைகளை. ரூத்தை நீங்க பார்க்கலாம், இல்லையா? மாமியாரே பண்ணி வைப்பாங்க அதை, அவங்க கூட்டிட்டு வந்து. என்னைக்கு நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு கேஸ்ட்ல மட்டும் விதவை ஆயிட்டா அவங்க வெளியே வரலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா மற்ற கேஸ்ட்காரங்க ஆயிட்டாங்கன்னா வெளியே வரக்கூடாது. நான் சொல்றது இப்பவும் கல்யாணங்கள்ல முன்னாடி வந்து நிக்க கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நான் சொல்றது என் வாலிப பிராயத்துல பார்த்த விஷயத்த சொல்றேன். ஈவன் நவ் இருக்கு அங்கிள், அந்த கல்யாண அட்டையார்ல ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சு அந்த விடோஹுட்டோட அந்த அதை எப்படி குளோரிஃபை அதை பண்ணிட்டு அப்புறம் அந்த தாலி ஏக்குறது, அந்த வளையல உடைக்கிறது இன்னும் நடக்குது ஸ்டில் நவ். யாரும் அதை விரும்புறது இல்லை தானே. நான் எப்பவும் சொல்லுவேன், கணவர் இடையில வந்தவர், ஒரு 20 வயசுல என்னமோ வராரு, ஒருவேளை இடையில போயிட்டாரு அப்படின்னா, இடையில வந்த காரியத்தை ஏன் இடையில அதை அப்படித்தானே பார்க்கணும், டெம்பரவரியா தானே பார்க்கணும். கடைசி வரைக்கும் இருந்தா ஓகே தான், ஆனா அதுக்காக அந்த அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் வாழணுங்கிறது ஆண்களுக்கு அது இல்ல. இங்க வேற எதுவுமே போட்டு உடைக்கிறது, வேற எதையும் உடைக்கிறதுல, மொட்டை அடிக்கிறது இல்ல, அவரையும் கூட்டு போய் மொட்டை ஏதாவது செய்யணும்ல. அந்த மாதிரி செய்யறவங்க இருக்காங்க, மனைவி இறந்துட்டா மொட்டை அடிக்கிறவங்கன்னு இருக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது பைபிளை பொறுத்த வரைக்கும் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காரியத்தை வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அதுவும் யூதா கோத்திரம்னா ஏசு கிறிஸ்துவோட வம்சத்துல தாமாரு வராங்க, ரூத்தும் வராங்க. நீங்க ஜீனாலஜியில பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்துல தாமாரும் ரூத்தும் அந்த கைம்பெண்களுடையதான ஜீனாலஜி தான் ஏசு கிறிஸ்துவே வருது. அது குளோரிஃபை பண்ணிருக்காரு கர்த்தர், அதை வந்து விரும்பி இருக்காரு. தன்னுடையதான அந்த வம்சாவளியில 2 விதவைகளுக்கு என்ன செய்யறாரு, அவரு இடம் கொடுக்கிறாரு. அதாவது இவங்க எல்லாருமே ஒதுக்கி வச்சிற காலத்துல அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த வயிற்றிலிருந்து அவருடைய வம்சத்துல இருந்து அவர் வராரு, பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த வேதமும் நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சால்வேஷன் பிளான்லயே கொண்டு வந்துட்டாரு, ரட்சிப்பினுடையதான திட்டத்திலே இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரியதான ஒரு நேசத்தை வேற எந்த தேவனும் வேற எந்த வேதமும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு காட்டவில்லை, உலகத்திலேயே காட்டல. அந்த காரியத்தை செய்யறாங்க. விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடியதான மற்ற மதங்களும் இருக்கு, செய்ய வைக்கிற மற்ற மதங்களும் இருக்கு. ஆனால் இந்த முன்னுரிமை இவ்வளவு தூரம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யக்கூடியது வேற எங்கேயுமே நாம் பார்க்கல. இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் பார்க்குறோம், விதவைகளுக்கான சட்டங்கள் போட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேதாகமத்திலையும் ஆண்டவர் வந்து இவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். பைபிள்ல சட்ட ரீதியாக ஆண்டவர் இவங்களுக்கு, இப்போ நம்ம வந்து ரூத்து பார்க்குறோம், எல்லாம் செய்யறோம் இல்லையா, சட்ட ரீதியா இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு வேதத்துல நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கலாம் அங்கிள். இப்போ நம்ம வந்து விடோக்காகவே காட் வந்து பயங்கரமா அட்வொகேட் பண்ணியிருக்காரு. எக்ஸோடஸ் 22:22ல, யாத்ராகமம் 22:22.
பாத்தீங்கன்னா அவங்கள அஃப்ளிக்டே பண்ணக்கூடாது. அது வந்து குலை குற்றமா மாறுது. ஆர்ஃபன் அண்ட் விடோஸ். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயம் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆமார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விதவைகளை ஒடுக்கவே கூடாதுங்கிறாரு. இல்ல, இது வந்து மோசேக்கு யாத்திராகமத்துல கர்த்தர் இஸ்ரவேலருக்கும் நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுத்தது இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க எல்லா நாடுகள்லையும் விதவைகளை. அப்ப இவங்களுக்கு இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா இவங்களுக்கும் அதே தண்டனை உண்டு தானே? எல்லாம் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். ஒடுக்காமல் இருப்பீர்களாக. இங்கிலீஷ்ல என்ன இருக்காது? அஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது. You shall not afflict any widows or orphan. ஏன்னா ஒரு கருசனையோட அணுகிற ஒரு முறை இல்லை அது. நீங்க அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் உங்களை அதே மாதிரி ஆக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இப்போ இது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எனக்கு இதுவே இன்னும் எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வனாந்தரத்தில் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். நான் அப்போ பேசும்போது கூட பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக சட்டங்கள் வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு காரியமோ வந்த பிறகு ஏற்றப்படும் இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க. ஒரு பிரச்சனை அதிகமாக ஒரு ஞாபகம் இருக்குது, குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கூலில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளைகளை தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது, ஃபயர் எக்ஸிட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வரைமுறையை போட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இப்படி ஃபயர் எக்ஸிட் இருக்கணும். இதெல்லாமே நடந்த பிறகு கொண்டு வரக்கூடிய. ஆனால் இன்னும் இவங்க ஒரு நாடாவே ஃபார்ம் ஆகலை. இந்த யாத்திராகம் எழுதும்போது இவங்க நாடாவே ஃபார்ம் ஆகலை. ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எல்லா சட்டத்தையும் எழுதி கொடுத்துட்றாரு. பர்ஃபெக்டா எழுதி கொடுத்துறாரு. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு சட்டத்தை அதுக்கப்புறம் தான் நம்ம எழுதணும். 1947 அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் எழுதப்படுது இல்லையா? 1950s. ஆனா இங்க நாடு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு, ஏன்னா அவங்க இன்னும் சொந்த நாட்டுக்கு அவங்க போகல, வனாந்தரத்துல இருக்கும் போதே. அப்பனா எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டு தாட் திங்கிங். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பேஸாக வந்து பிரிட்டிஷ் லாவை வச்சுட்டு தான் எழுத நிறைய லாஸ்ல இருந்து நம்ம அமெரிக்கன் கொஞ்சம் அந்த ஐடியாலஜி எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது பியூர்லி எதுல இருந்துமே எடுக்காத சட்டம். ஹெவன் வந்து இங்க கொடுக்கக்கூடியதான ஒரு லாவாக, டிவைன் லா, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. புதிய ஏற்பாட்டுலமா ஏன்னா இப்போ ஒரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அது நியாயப்பிரமாணங்க, நியாயப்பிரமாணத்துல தான் அப்படி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல கல்யாணமே பண்ணக்கூடாது இருக்காங்க, ஒரு குரூப் இருக்காங்க. கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு, கல்யாணம் பண்ணி ஒரு கணவன் இறந்துட்டா அவரு அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த வசனம் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 7:38 1 கொரிந்தியர் 7:38 she is free to marry அப்படின்னு பவுல் அழகா சொல்றாரு. இங்க 38-39 இருக்கு தமிழ்ல. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமும் பிரமாணத்துக்கு கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்கு உட்பட்டவனமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறார். சூப்பர், பர்ஃபெக்ட். 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்ல, நம்ம 1850s தானே அந்த லாவை பத்தி பார்த்தோம் இல்லையா, ரீமேரேஜ் ஆக்ட் பத்தி. அப்ப இங்க வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, மனைவியானவள் கணவன் இறந்துட்டானா மரித்த பின்பு. எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்ட் காரியம் பாருங்களேன், செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு. she is free. மேல் பத்தி சொல்ல, ஃபீமேல் பத்தி சொல்லி, ஃபீமேல் பத்தி அதான் இருக்கு. இதுதான் ரொம்ப, ஏன்னா மேல் பத்தி எல்லா காலகட்டத்திலயும் லாவே தேவையில்லை, அவங்க அப்படிதான் இருப்பாங்க இல்ல. இங்க ஃபீமேலுக்கு தனியா ஒரு லா போட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல உடனே இவங்க எடுத்துப்பாங்க. ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை முடியும்னா அது பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். ஈவன் அவர் மேரேஜுக்கு அப்படிதான் அட்வொகேட் பண்றாரு. உனக்கு பிடிச்சா யூ கேன் பி சிங்கிள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆமா, பிகாஸ் இட்ஸ் அவரோட அபிப்பிராயத்தை அவர் வெளிக்காட்டுறாரு. இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாருன்னு அதை பத்தி சொல்லும் போது, தேவனுக்காக தன்னை அன்னகரலாக்கி கொண்டவர்களும் உண்டு, ஆனாலும் வரம் பெற்றவர்கள் தான் அப்படி இருக்க முடியும். அந்த காலிங் ஒன்று இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், டினாமினேஷன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவர் தெளிவா எழுதுறாரு, வேவுவதை பார்க்கலாம் விவாகம் பண்ணுவது நலம்னு எழுதுறாரு. ஆனா டினாமினேஷன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் உடச்சிக்கிட்டு வெளியே வருவாங்க, வந்து கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபீல் ஃப்ரீ. எனக்கு அது நம்ம ஆண்டவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ல பேசுறோம், சுயாட்சி பத்தி. நம்ம அப்சல்யூட் அந்த வேர்டு வந்து ரொம்ப அழகா இருக்கு. முழு சுயாதீனத்தை கத்த நம்ம கொடுத்து வச்சிருக்கிறார், ஃப்ரீ வில் இல்லையா?
அவர் சொல்லும் போது ரூபன் பதில் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நம்ம உயிரை நம்மளே எடுக்கிற அளவுக்கு கூட அதுங்க அதிகாரம் இருக்கான். அந்த எபிசோட் வாஸ் ரியலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ அப்படி அவ்வளோ ஒரு தேவன் வந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் இது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்ன ஆண்டவர், ஆண் வந்து தனிமையாக இருப்பது நல்லதல்ல, பெண் தனிமையாக தான் இருக்கணும்னு ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஸோ இந்த இடத்துல விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாள்னு இருக்கு, அவர் விடுதலையா இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் ஒரு 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 கூட்டத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது, கணவன் செத்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. கல்யாணம் அவ அப்படியே தான் இருக்கணும்னு இன்னொரு குரூப்பு, கல்யாணம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இப்படி தான் பண்ணணும், என்னால தான் பண்ணணும், நாங்கள் சொல்றால தான் பண்ணணும், பண்ணி எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற குரூப்பும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக எதை சில நேரத்தில் ஆண்டவர் ஓமையா பேசுவார். இதை ஓமையா கூட பேசல, டைரக்டா ஒரு இடத்துல யோவான் சொல்வார், இப்பொழுது நீர் எங்களுக்கு வெளியரங்கமாய் பேசுகிறீர் அப்படின்னு. இந்த வசனத்துல ஆண்டவர் ரொம்ப வெளியரங்கமா பேசியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் நாம பார்த்த இந்த ரீமேரேஜ், மறுமணம், ரொம்ப சட்டப்படி பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஆண்டவர் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு. சில வேதங்கள் கொடுக்காததை, மனிதர்கள் கொடுக்காததை, ஏன் சில அரசாங்கங்கள் கொடுக்காததை கூட 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்திருக்கிறார். இந்த எபிசோட் வழியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்காகவே எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். இந்த சட்டம் கூட யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவர் இஷ்டப்படி எழுதி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் கட்டாயப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம பாவம் செய்யாம சந்தோஷமா வாழ்றதுக்காக. அதுல ஒரு சட்டம் தான் பார்க்கிறோம், மீண்டும் மறுமணம் செய்து கொள்வது. 2வது திருமணத்திற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார், விதவை மறுமணம் அப்படின்றது. இன்னைக்கும் நிறைய பேர் அநேகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இதுலயும் ஒரு வார்த்தையை அழகா பவுல் சேர்த்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இஷ்டமானவனை திருமணம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு கமா போடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு உட்பட்டவனாய் இருக்கிற எவனை ஆகிலும். பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு பயப்படும் போது கூட ஆண்டவர் அழகா சொல்வார் அந்த இடத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருமணம் பண்ணணுங்கிறது உங்களை யாரும் இங்க தடுக்கல, பண்ணாமல் இருந்தால் நலமாக இருக்குங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இல்லை நான் இப்படியே இருக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க முதல் கணவன்ட்ட ரொம்ப கொடுமையை அனுபவிச்சு கஷ்டத்தை அனுபவிச்சு, ஐயோ இனிமேட்டு கல்யாணமே வேணாண்டா, ஆண் வர்க்கமே எனக்கு வேணான்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, நம்ம இங்கே சொல்லலை. ஆனால் திருமணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் நல்ல கர்த்தருக்கு உட்பட்ட விசுவாச வளர்ந்த நல்ல ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல திருமணம் 2வது திருமணம் பண்றதை இங்கே வேதம் நமக்கு எதிர்ப்பே இல்லை. யாரும் உங்களை முடக்கி வைக்க முடியாது. சிலர்லாம் பைபிளை காட்டி உங்களை பயமுறுத்துவாங்க, வசனத்துல இப்படி இருந்தாதான் பரலோகத்துல. இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சொல்றாங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு பரலோகத்துல ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு, சியோன் மலை மேல தனிப்பட்ட முறையில இருப்பாங்க அப்படின்னு. அந்த இடத்துல கற்புள்ளவர்கள்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றார் ஆண்டவர். ஸ்திரீகளை கரைப்படாதவர்களும் அப்படின்னு இருக்கு, கற்புள்ளவர்களும் இருக்கு சியோன் மலையில. இந்த கற்புங்கிறத அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்கள ஜெனரல் டேர்ம்ல, அதாவது அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் கற்பு போயிடுச்சுன்னு அர்த்தமா? நம்ம தமிழ் கணக்கின்படி இல்ல பைபிள் கணக்கின்படி கல்யாணமாகி ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு பேர் தான் கற்பு கரசி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கற்பு கரசின்னு அர்த்தம் இல்ல, கல்யாணம் ஆகி ஒரே கணவனோடு கூட. அதைத்தான் இவர் எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு, உங்களை ஒரே புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி கற்புள்ள கன்னிகை. இத மிஸ்இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. உங்களுக்கு கர்த்தர் உங்களை உணர்த்துவாரானால், உங்களுக்கு இருக்குவானால், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விடுதலையாக இருக்கிறீர்கள். வேதம் உங்களை போதிக்கிறது, அநேக காரியங்களை சொல்லுகிறது. இந்த வேதம் எப்பொழுதுமே நமது நன்மைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி முடங்கி இருக்கிற சகோதரிகள், கண்ணீர் வடிக்கிறவங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்றோம், நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். வரைக்கும் தாமதிக்குமானால் ரொம்ப தேங்க்ஸ்மா, இன்னைக்கு வந்து இந்த காரியங்கள் சொன்னது. God bless you.